ஹாய் கைஸ், நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் ஸ்டோர் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிங்க் டைமண்ட் ஸ்டோர்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பண்டில்ஸ் அப்புறம் வந்து கன்ஸ்லாம் வந்து அதில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்பவும் போல் இருக்கிற டைமண்ட்ஸ் மாதிரி இந்த பிங்க் டைமண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்ம ஐடிக்கு. இதுதான் வந்து அந்த பிங்க் டைமண்ட் ஸ்டோரோட கான்செப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீன் கிரிமினலே அந்த பிங்க் டைமண்ட் ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லிக்கிற அளவு இல்லை, எல்லாமே மொக்கையான ரிவார்ட்ஸ் தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து டைமண்ட்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டே இருக்கிறானுங்க. ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு ஏதோ மொக்கையான ரிவார்ட்ஸாக கொடுத்துட்ருக்குறானுங்க. இப்போது அதாவது நான் டாப்அப் பிளேயர்ஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் கேமை விட்டே போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்ன ரிவார்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த க்ளூ வால் இருக்குல்ல, இந்த க்ளூ வால் பார்த்தீங்கன்னா இதுதான் வச்சுருக்கானுங்க. இந்த க்ளூ வால், கார் ஸ்கின்னு, அப்புறம் வந்து பேனு, கிரனேடு அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. க்ளூ வால் என்ன அப்புறம் மொழிக்கட்டி இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. அதில் வந்து இன்னும் FFWS சாம்பியன்ஷிப் போயிட்டுருக்கு. அதில் ஜெயிக்கிற டீமோட லோகோவை வந்து நம்மளுக்கு அந்த க்ளூ வாலுக்கு நடுவில் வச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு கிடச்சிருக்கிற கன்ஃபார்ம் ரிவார்ட்ஸ். அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 பண்டில் வேணால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.